கடந்த டிசம்பர் 5ஆம் தேதி தியேட்டரில் வெளியாகி வெற்றிகரமாக ஓடிட்டு இருக்க படம் புஷ்பா 2. இந்த படத்தோட முதல் நாள் வசூல் மட்டும் 294 கோடி. இந்தியாவில் அதிகபட்சமாக ஒரு படம் ரிலீஸ் ஆன அன்னைக்கு வசூல் பண்ணுறது இது முதல் முறை. இதுக்கு முன்னாடி என்னென்ன படங்கள்லாம் அப்படி வசூல் பண்ணது அப்படின்னு சொல்லி ஒரு லிஸ்ட், ஒரு 10 படம் இருக்குது. அந்த படத்தோடைய ஒவ்வொரு டீட்டெயிலாக நம்ம பார்க்க போகிறோம், எவ்வளோ வசூல்ன்றதை நம்ம பார்க்க போகிறோம். லிஸ்ட்டில் 10ஆவதாக இருக்கிறது ஒரு தெலுங்கு படம், பிரபாஸ் நடிப்பில் சுஜித் டைரக்ஷனில் வந்த சாகோன்ற படம். இந்த படத்தோட முதல் நாள் வசூல் மட்டும் 130 கோடி. லிஸ்ட்டில் 9ஆவது இருக்கிறது ஒரு தெலுங்கு படம் ஆதி புருஷ், பிரபாஸ் நடிப்பில் ஓம்ரா டைரக்ஷனில் வந்த படம். இந்த படத்தோடைய முதல் நாள் வசூல் மட்டும் 140 கோடி. லிஸ்ட்டில் 8ஆவது இருக்கிறது ஒரு தமிழ் படம் விஜய் நடிப்பில் லோகேஷ் கனகராஜ் டைரக்ஷனில் வந்த லியோன்ற படம். இந்த படத்தோட முதல் நாள் வசூல் மட்டும் 148 கோடி. லிஸ்ட்டில் 7ஆவது இருக்கிறது ஒரு கன்னட படம் பிரசாத் நீல் டைரக்ஷனில் யாஷ் நடிப்பில் வந்த KGF 2. இந்த படத்தோட முதல் நாள் வசூல் மட்டும் 160 கோடி. லிஸ்ட்டில் 6ஆவது இருக்கிறது ஒரு தெலுங்கு படம் ஜூனியர் NTR நடித்து கொரட்டல சிவா டைரக்ஷனில் வந்த தேவரான்ற படம். இந்த படத்தோடைய முதல் நாள் வசூல் மட்டும் 172 கோடி. லிஸ்ட்டில் 5ஆவது இருக்கிறது ஒரு தெலுங்கு படம் பிரசாந்த் நீல் டைரக்ஷனில் பிரபாஸ் நடிப்பில் வந்த சலார் என்ற படம். இந்த படத்தோட முதல் நாள் வசூல் மட்டும் 178 கோடி. லிஸ்ட்டில் 4ஆவது இருக்கிறது ஒரு தெலுங்கு படம் நாக் அஸ்வின் டைரக்ஷனில் பிரபாஸ் நடிப்பில் வந்த கல்கி 2898 AD. இந்த படத்தோட முதல் நாள் வசூல் மட்டும் 191 கோடி. லிஸ்ட்டில் 2ஆவது இருக்கிறது ஒரு தெலுங்கு படம் ராஜமௌலி டைரக்ஷனில் ராம் சரண் வச்சு வெளிவந்த RRR. இந்த படத்தோட முதல் நாள் வசூல் மட்டும் 223 கோடி. லிஸ்ட்டில் 1ஆவதாக இருக்கிறது சமீபத்தில் ரிலீஸ் ஆகி வெற்றிகரமாக ஓடிக்கிட்டு இருக்க சுகுமார் நடித்து அல்லு அர்ஜுன் நடிப்பில் வெளிவந்த புஷ்பா 2. இந்த படத்தோடைய முதல் நாள் வசூல் மட்டும் 294 கோடி. இனி அடுத்தடுத்த வீடியோவில் சினிமா சம்மந்தப்பட்ட செய்திகளாக பார்ப்போம்.